வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்பவே பழமையான புனிதமான கதைகள் இருக்கு இல்லையா? அந்த கதைகளை எடுத்து இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல ஒரு சினிமாவுக்கு திரைக்கதை எழுதுனா எப்படி இருக்கும்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 5 முக்கியமான கதைகளை எப்படி ஒரு படமா எடுக்கலாம், அதோட திரைக்கதை எப்படி இருக்கும்னு ஒரு இயக்குனரின் பார்வையில இருந்து நாம இதை அலசி ஆராய போறோம். சரி, நம்ம இந்த பயணத்தை 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல புனிதமான கதைகளை எப்படி திரைக்கதையா மாத்துறதுன்னு பார்ப்போம். அப்புறம் படைப்பு மற்றும் முதல் பாவம் பத்தி பேசுவோம். அதுக்கடுத்து விசுவாசத்தோட உடன்படிக்கை, கடைசியா துன்பத்திலிருந்து எப்படி ஒருத்தர் உயரத்துக்கு போறாங்கிறத பார்த்து முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். அப்போ இங்க முக்கிய விஷயமே என்னன்னா, இந்த ரொம்ப பழமையான நூல்களை ஒரு சினிமாவுக்கு மூலப்பொருளா எப்படி பார்க்கறதுங்கிறது தான். நாம ஒரு 5 முக்கியமான கதைகளை எடுத்துக்க போறோம். ஒவ்வொரு கதைக்கும் திரையில என்ன தெரியும்னு ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அதோட அந்த காட்சிக்கு உயிரும் அர்த்தமும் கொடுக்குற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வர்ணனையும் இருக்கும். சொல்லப்போனா இது ஒரு புனித நூலை சினிமாவா மாத்துறதுக்கான ஒரு வரைபடம் மாதிரி தான். சரி, வாங்க முதல் பாகத்துக்குள்ள போலாம். இது எல்லாத்தோட ஆரம்பத்திலிருந்தே தொடங்குது. பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான படைப்புல ஆரம்பிச்சு நேரா முதல் மனிதர்களோட கதைக்குள்ள, அவங்களோட முதல் சிக்கலுக்குள்ள நாம போக போறோம். ஓகே, இப்ப இந்த உலக படைப்பு காட்சியை மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல திரை முழுக்க இருட்டு, ஒண்ணுமே இல்லாத ஒரு பூமி. அப்புறம் மெதுவா ஒரு சின்ன ஒளிக்கீற்று வருது. அதை தொடர்ந்து வானம், பூமி 2 உருவாகுது. கடல், நிலம், மரங்கள், கடைசியா சூரியன், சந்திரன், இப்படி ஒவ்வொன்னா வர்றதை நம்ம பார்க்குறோம். ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒவ்வொன்னா உருவாகி வர்றதை காட்டுற ஒரு பிரம்மாண்டமான காட்சி இது. இப்போ இந்த பிரம்மாண்டமான காட்சிக்கு பின்னால வர வர்ணனையை கேளுங்க. அது எவ்வளவு எளிமையா ஆனா எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவர் சொன்னார், ஒளி உண்டாக, ஒளி தோன்றியது. அவ்வளவுதான். பாத்தீங்களா, திரையில படைப்பு எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கறோம். ஆனா இந்த வர்ணனை தான் அது ஏன் நடந்ததுங்கிற தெய்வீகமான காரணத்தை நமக்கு சொல்லுது. சரி, அடுத்த காட்சிக்கு போவோம். பிரபஞ்சத்தை பத்தின அந்த பெரிய பார்வையிலிருந்து இப்போ ஒரு தனிப்பட்ட நெருக்கமான கதைக்கு வரோம். திரையில கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏதேன் தோட்டம் தெரியுது. அங்க ஆதாமும் ஏவாளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாம்பு ஏவாளை கவர்ந்து இருக்குது. அவளும் அந்த தடை செய்யப்பட்ட கனியை சாப்பிட்டுட்றா. இங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவும் கதையோட பெரிய திருப்புமுனை. இந்த இடத்துல வர்ற வர்ணனை கதையோட மொத்த சாரத்தையும் ஒரே வரியில புட்டு புட்டு வைக்குது. ரொம்ப நேரடியா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுது. கடவுள் மனிதனை உருவாக்கினார், ஆனால் அவர்கள் கட்டளையை மீறி பாவத்தில் விழுந்தனர். அவ்வளவுதான். நம்ம மனசுல இருந்த அந்த அழகான சொர்க்கங்கிற காட்சிக்கு நேர்மாறா கதையோட விளைவு என்ன, அதோட மையப்பிரச்சனை என்னன்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. இங்க ஒரு அருமையான சினிமா உத்திய கவனிங்க. ஒரு உணர்வை இன்னொரு உணர்வுக்கு மாத்த இசையை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. தோட்டம் அமைதியா இருக்கும்போதே இசையும் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அந்த பாவம் நடக்கிறப்போ இசை லேசா பதற்றமா மாறுது. ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் இசை மூலமாவே நம்ம மனநிலையை மாத்துறதுக்கு இது ஒரு அருமையான வழி இல்லையா? சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதுவரைக்கும் நாம உலகம் முழுக்க பொதுவான படைப்பு, பாவம் பத்தி பார்த்தோம். இப்போ கதை கொஞ்சம் மாறி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட உறவை பத்தி பேச போகுது. இதுதான் விசுவாசத்தோட உடன்படிக்கை. இங்க முதல் கதையே நோவாவோட பேழை தான். இதோட காட்சிகள் ஒரு பிரம்மாண்டமான சினிமாவுக்கு குறைவில்லாம இருக்கு. வானத்துல பெரிய கருமேகங்கள் ஒண்ணு சேருது. நோவா ஒரு பெரிய கப்பலை கட்டுறாரு. அப்புறம் நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரி விலங்குகள் ஜோடி ஜோடியா உள்ள போகுது. கடைசியா பெருவெள்ளம் உலகத்தையே முழுகடிக்குது. இது திரையில பார்க்கவே மிரட்டலா இருக்கும். இவ்வளவு பெரிய அழிவுக்கு மத்தியில இந்த வர்ணனை தான் கதையோட மைய புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. மக்களின் தீமையை கண்ட கடவுள் நோவாலை தேர்ந்தெடுத்து அவரை காப்பாற்றினார். அப்போ இது வெறும் அழிவை பத்தின கதை இல்ல, இது ஒரு தேர்வு, பாதுகாப்பு, அப்புறம் மீட்புக்கான கதை. அடுத்து கடையோட தன்மை அப்படியே மாறுது. ஆபிரகாமோட கதை ரொம்ப அமைதியா, நம்பிக்கையா இருக்கு. இதமான ஒரு பாலைவனத்துல ராத்திரி நேரத்துல ஆபிரகாம் நடந்து போறாரு. வானத்துல மின்னுகிற லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை பாக்குறாரு. அங்கதான் கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. இது ஒரு தியானம் பண்ற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது. இந்த வர்ணனை நாம பார்த்த காட்சிக்கு நேரடியா விளக்கம் கொடுக்குது. ஆபிரகாம் கடவுளை நம்பினார், அவருடைய விசுவாசம் அவரை ஆசீர்வதித்தது. அவ்வளவுதான். அவர் செஞ்ச செயல், அதாவது நம்பிக்கை, அதோட விளைவு, அதாவது ஆசீர்வாதம், ரெண்டும் நேரடியா இணைக்கப்படுது. அவர் பார்த்த அந்த நட்சத்திரங்கள் தான் அவருக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்தோட ஒரு காட்சி வடிவம். பாத்தீங்களா இந்த கதைகள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கோர்வையா இருக்குன்னு? நாம படைப்புல ஆரம்பிச்சு வெள்ளம் வழியா வந்து ஆபிரகாமோட குறிப்பிட்ட அழைப்பை பார்த்தோம். இது எல்லாமே அடுத்ததா வரப்போற யோசேப்போட பயணத்துக்கான ஒரு அடித்தளம். இது ஒட்டுமொத்த கதையும் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு நகர்றத காட்டுது. இதுதான் நம்மள இந்த விளக்கத்தோட இறுதி கதைக்கு கூட்டிட்டு வருது. இது ரொம்பவே ஆழமான ஒரு தனிப்பட்ட கதை. துரோகம், துன்பம் மாதிரி இருண்ட விஷயங்கள்ல ஆரம்பிச்சு கடைசியில எப்படி மீட்பு, வெற்றி கிடைக்குதுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பயணத்தை இது சொல்லுது.
யோசேப்போட கதையை இங்க 3 தெளிவான காட்சிகளா பிரிச்சிருக்காங்க. முதல் காட்சி துரோகம், கூட பிறந்த அண்ணங்களே அவரை வித்துடுறாங்க. 2வது எழுச்சி, அவரு எகிப்துல ஒரு பெரிய பதவிக்கு வரார். 3வது மீட்பு, பஞ்ச காலத்துல தன் குடும்பம் உட்பட மொத்த மக்களையும் அவர் காப்பாத்துறார். இது ஒரு சரியான நாடக வடிவம். யோசேப்போட கதைக்கான வர்ணனை இந்த முழு உணர்ச்சிகரமான பயணத்தையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியத்தில் அடக்கிடுது. துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் யோசேப்பை உயர்த்தினார். இதுதான் இந்த கதையோட இறுதி பாடம். எவ்வளவு இருண்ட நேரத்திலையும் நம்பிக்கை வைக்கணுங்கிற செய்தி. ஆக இந்த பழங்கால கதைகளை எல்லாம் எப்படி ஒரு நவீன சினிமாவுக்கு எழுதலான்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த கதைகளை புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரமிக்க வைக்கிற காட்சிகள், பிரம்மாண்டமான இசை, வேகமான கதை சொல்லல்னு திரையில கொண்டு வரும்போது அதோட உண்மையான அர்த்தம் மாறிடுமா? இல்ல அதே அர்த்தத்தை மக்களுக்கு இன்னும் சக்தி வாய்ந்த வழியில கொண்டு சேர்க்க இது உதவுமா?